அண்ட் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக ஃபீல் பிரியா. இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். சேலத்தில் புது பஸ் ஸ்டாண்டில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க, மீன்கள் கண்காட்சிங்க. அந்த கண்காட்சி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அதை தான் இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்காட்சியோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்குலாம் 80 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாங்க. அப்புறம் வாங்கிட்டு சரின்னு என்ட்ரன்ஸ் போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டைனோசர் இருந்துச்சுங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா பழைய காலத்து அந்த மாதிரி இது ஸ்டில்ஸ்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம இப்போ மீனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மீன் பாருங்கள், சின்ன சின்ன மீன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துங்க. அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. நிறைய குழந்தைங்க வந்துருந்தாங்க. நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. என் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. உங்களுக்கு மீன்லாம் பிடிக்குமா, மீன் சாப்பிட பிடிக்குமா, இல்லை மீன் பார்க்க பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அந்த லைட் வெளிச்சத்தில் அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோங்க. உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி கண்காட்சியெல்லாம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் பாருங்கங்க. குழந்தைங்க நல்லா பார்ப்பாங்கங்க. அவங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருந்தது. தம்பியில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்த்தான். அவனுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப நேரம் அந்த மீன்ட்டு நின்று அந்த மீனை கண்ணாடியில் தொட்டு பார்த்துட்டு அதை ரொம்ப ரசிச்சுட்டே இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். நமக்கே அப்படி பிடிக்கிறப்ப குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க. இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரே மீன் தான், ஆனால் எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா நான் மேரேஜுக்கு அப்புறம் தம்பி வயிற்றில் இருக்கிறப்ப ஒரு டைம் மீன் கண்காட்சிக்கு போயிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா செம க்ரௌடு. நியூ இயர் அன்றைக்கி வேறு போயிட்டேன்னா தம்பி வேறு வயிற்றில் வேறு ரொம்ப க்ரௌடு. எனக்கு அவ்வளோ க்ரௌடுன்னே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நான் போயிருக்கவே மாட்டேன். அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரௌடில் போயிட்டு வரத்துக்குள்ளார போதும் ஆயிடுச்சுங்க. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் மெயின் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம என்ட்ரன்ஸில் போகிறப்ப நம்ம மேலேயே மீன், அப்புறம் சைடில் மீன், அந்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதோட பிக்சரும் பார்த்திங்கன்னா நாங்கள் தம்பி வயிற்றில் இருந்தப்போ நான் போயிருந்தேன் பார்த்திங்கன்னா, அந்த மீனை பார்த்தப்ப நாங்கள் கொஞ்சம் கிளிப் எடுத்தோங்க. அந்த கிளிப்பு இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இந்த மீன் தொட்டி பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் நம்ம குழந்தைங்க இருக்கிறனால குழந்தைங்க உடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நமக்கு மனசு கஷ்டமாயிடும். அதனால தான் சரி கொஞ்சம் பெருசாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியாக இந்த மீன்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா மீனையுமே நாங்கள் நின்று பொறுமையாக ரசித்து பார்த்தோங்க. அப்புறம் இவர் தான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். நான் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இவர்கிட்ட போய்ட்டேன், மறுபடியும் கூட ஒரு ஒன்ஸ் போய் உள்ளே பார்க்கலாமா, இல்லை பிரியா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறமேட்டு உள்ளே போனோம்னா பார்த்திங்கன்னா நிறைய மீன்ஸ் இதே மாதிரி தான் கலர் கலராக அழகழகாக இருந்துச்சுங்க. எல்லா இடத்துலையும் நாங்கள் நின்று பொறுமையாக நல்லா ரசித்து பார்த்தோங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்களாம் இந்த மாதிரி கண்காட்சி போயிருக்கீங்களா, இந்த மாதிரி போய் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கண்ணாடி இதுலேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டான மீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிக்கெட் நம்ம எடுத்துகிட்டு உள்ள என்ட்ரன்ஸில் போகிறோம்லங்க, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு மீனுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க. இவர்கிட்ட நான் கேட்டேன், வேணாம் ஃப்ரீயாக நம்மளே மீன் வளர்க்குறதில்ல, அதை வாங்கி நீ என்ன பண்ணுற, இல்லைங்க கிணத்துலையாவது இவளுக்கு விடலாங்க அப்படின்னதுக்கு, இல்லை வேணாம் ஃப்ரீயா வா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அவங்ககிட்ட போய் கேட்டேன். அவங்களுக்கு தமிழ் தெரியல, அதனால் அவங்க பேபான்னு முடிச்சுட்டு இருந்தாங்களா, அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் எதுவும் கேட்கல. அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்தாங்க. அப்புறம் பாருங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களோட இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்கங்க. நாங்களுமே கொஞ்சம் நின்று எடுத்தோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடந்தது, கால் வலி தாங்கவே முடியலங்க. அது தம்பி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அவன் சுத்தமாக நிற்கவே மாட்டேங்கிறாங்க. ஓடுறான் எங்கெங்கேயோ ஓடுறாங்க, அவனை பிடிக்கவே முடியல. அப்புறம் இந்த ஸ்டில்ஸ்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இங்கெல்லாம் தம்பி, நான், பாப்பா எல்லாம் சேர்ந்து நிறைய கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. என் வீட்டுக்கார் கூட நிறையா பிக்சர் எடுத்துக்கிட்டாருங்க. இது மாதிரியே பார்த்து நிறைய எடுத்தோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம், இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. சரி நம்ம ஏற்கனவே நிறைய வாங்கியிருக்கோம், ஏன் இவ்வளோ வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் எதுவுமே வாங்கலைங்க. சும்மா எல்லாமே ஓரளவு பார்த்தோங்க. பார்த்துட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்தோம். அங்கே ஸ்ப்ரிங்கின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சுங்க. அதை பார்த்துட்டு பாப்பா அங்கே போய் விளையாடலாம் அப்படி இப்படின்னு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு இங்கே பாருங்க 90ங்க, அதெல்லாம் எதுன்னு சொல்லி சும்மா ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ளே போனாங்க. அங்கேயும் நிறைய டாய்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளே கேம்ஸு, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. பாப்பா இதிலெல்லாம் விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வேண்டாம்
சும்மா நம்ம வந்து பார்த்துட்டு உள்ளே போகலாம், உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. அப்புறம் அங்கே போனால் எப்பயும் போல தாங்க, உங்களுக்கே தெரியும். எக்ஸிபிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்பளம், அப்புறம் பஜ்ஜி இந்த மாதிரிலாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வீட்டிலேயே வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்துட்டோமா, அதனால் வந்து நாங்கள் எதுவுமே சாப்பிட்லங்க. சாப்பிடாம சரி நாங்கள் இந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பாப்பா இருந்துட்டு நிறைய கேம்ஸை பார்த்துட்டு ஒரு இதில் உட்கார வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேறு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டாளா, அதனால் சரின்னு சொல்லி உட்காரவிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இதில் மட்டும் விளையாட விட்டோங்க. அந்த யானை மாதிரி சுற்றும் பாருங்க, அதில் மட்டும் விளையாட விட்டோம். அதை விளையாடுறத பார்த்துட்டு தம்பி வேறு நானும் உட்காரணும்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அவன் தனியாக உட்காருவானா என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியாதுங்களா. அவன் உட்காந்ததும் கிடையாது, உட்காருவானா என்னமோன்னு நினச்சிட்டு நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அவன் வந்து உட்காரன்னு சொல்லிட்டு அவ்வளோ தைரியமாக உட்காந்து விளையாண்டாங்க. என்னாலையும் நம்பவே முடியல. அப்புறம் அங்கே இருக்கிறது எல்லாமே என் வீட்டுக்காரு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இருந்தாருங்க. நாங்களும் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு ஒரு கேமில் மட்டும் குழந்தைங்கள மட்டும் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் வேடிக்கை. இந்த கேம் தாங்க, இதில் தான் வந்து தம்பி தனியாக உட்காந்தாங்க. என்னால் உண்மையாலுமே நம்பவே முடியல. அவ்வளோ தைரியமாக உட்காந்துட்டு இருக்கிறான். எதுக்குனாலும் பயந்துக்குவான், அழுவான். ஆனால் எப்படி அவ்வளோ தைரியமாக உட்காந்தானே தெரிலங்க. அப்புறம் உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் எல்லாமே நல்லா வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் லைட்டு வெளிச்சத்தில் பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. எல்லா கேம்ஸுமே சூப்பராக இருந்தது. ஆனால் ரேட்டு பார்த்திங்கன்னா செம்ம காஸ்ட்டு. அந்த ட்ரெயினே வந்து 80 ரூபா. அப்புறம் நாங்கள் தம்பி பாப்பா உட்கார வச்சேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது வந்து 50 ரூபாங்க. அதனால் சரின்னு அதை மட்டும் உட்கார வச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, போய் என்ஜாய் பண்ணோங்க. ஏன்னு போயிட்டாவே காசு தாங்க ரொம்ப வந்து பயங்கரமாக செலவாகுது. அதை நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனாலும் குழந்தைங்களுக்காக என்னங்க பண்ணுறது, குழந்தைங்க ஃபுல்லாக வீட்டில் தான் இருக்காங்க. சண்டேஸில் தான் நம்ம வெளியே கூட்டிகிட்டு போக முடியும். அதனால தான் கூட்டிகிட்டு போய் குழந்தைங்கள வந்து எல்லா இடமும் வந்து நான் காமிக்கிறதுங்க. இந்த இது பாருங்கள், இது வந்து தம்பி வந்து வயிற்றில் இருந்தப்போ நான் வந்து எடுத்த வீடியோ கிளிப்ஸுங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கண்ணாடிக்குள்ளார வந்து நம்ம சென்டரில் வந்து நடந்து போவோங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏனே தெரியல, இந்த தடவை வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து மீன்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.